வணக்கம் மக்களே, நான் உங்கள் கோடங்கி. தலைவர் 173 இப்போதான் கோலிவுட்டினுடைய ஹாட் டாபிக் மட்டும் இல்லைங்க. சவுத் இந்தியன் சினிமாலேயே, இந்திய சினிமாவிலேயே ரஜினிகாந்தோடைய 50வது வருஷத்தினுடைய இந்த கொண்டாட்ட நேரத்தில் 50வது வருஷத்தினுடைய அந்த இயர் முடிகிற இந்த தருவாயில 173லேருந்து அறிவிக்கப்பட்ட இயக்குனர் சுந்தர் சி வெளியே போயிட்டாரு. அவர் ஏன் வெளியே போனார், அது இது நிறைய நம்ம பேசிட்டோம், போர் அடிச்சு போச்சு. அவ்வளோதான், இனிமேல் சுந்தர் சியோட ஃபைல் க்ளோஸ் பண்ணப்படுது. அவர் வேலையை பார்க்க போயிட்டாருன்னு வச்சிங்களேன். ஏதோ பண்ணிட்டு போறாரு, நமக்கு தேவையில்லை. அவர் அடுத்து ஏதோ படம் பண்றாரு. அது ஏதாவது தகவல் இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, அல்லது வேறு ஏதாவது விஷயங்கள் இருந்தால் நம்ம அது சம்மந்தமா டிஸ்கஸ் பண்ணலாம், பேசலாம். இப்போ 173ல யார் இயக்குனர், அடுத்து யார் பண்ண போறா, எப்போது அறிவிப்பு வரும், இந்த இயக்குனர் என்ன மாதிரியான கதையோடு வருவார், என்ன கதை அவருக்கு பிடிக்கும், சுந்தர் சி சொன்ன கதையில ஏன் பிடிக்காம போச்சு, இதெல்லாம் எல்லாருக்கும் தொக்கி நிற்கிற கேள்வியா இருக்குல்ல. எல்லாரும் விசாரிக்கிற மாதிரி நம்மளும் பல இடங்கள்ல விசாரிச்சோம், பல விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சது, சிலதை சொல்லியிருக்கோம். இப்போ நமக்கு கிடைத்த தகவல்ல அதுலேயும் சுந்தர் சி உள்ள இருக்கார். ஆச்சரியமா இருக்குல்ல. என்ன சொல்ல வரீங்க, சுந்தர் சி தான் வெளியே போயிட்டாரு, அப்புறம் என்ன உள்ள இருக்காருன்றீங்க அப்படின்னா, இப்போ நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு தகவல் என்னன்னா, சுந்தர் சி ஒரு படத்தை கைப்பற்றி இருக்கிறார். அது என்ன படம் அப்படின்னா, ஏற்கனவே வெற்றி படம் கொடுத்த ஒரு இயக்குனர். அவர் ஒரு காமெடி நடிகர், ஒரு இயக்குனரா மாதிரி ஒரு வெற்றி படம் கொடுக்குறாரு. அந்த படம் பரவலாக எல்லார் மத்தியிலும் ஒரு பெரிய வெற்றி படமாக மாறுது. சமூக கருத்தோடு ஒரு சாமி படத்துல இப்படியெல்லாம் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை ரொம்ப சர்வசாதாரணமாக சொல்லி ஒரு வெற்றி படமாக கொடுத்து படம் எடுத்த தயாரிப்பாளருக்கு பெரிய லாபத்தை கொடுத்த படம் மூக்குத்தி அம்மன். அந்த படத்தை இயக்கியவர் ஆர்ஜே பாலாஜி. அவர் ஒரு நடிகர், காமெடி நடிகர். ஏற்கனவே எல்கேஜி படம் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருந்தா கூட அவர் மூக்குத்தி அம்மன் 2 படத்தை இயக்க போறாரு, பட அறிவிப்பு வரப்போகுதுன்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்ச உடனே பாலாஜி தான், ஆர்ஜே பாலாஜி தான் அதை இயக்க போறாருன்னு சொன்னாங்க. திடீர்னு பார்த்தா அந்த படத்தை இயக்க போறது நம்ம சுந்தர் சி அப்படின்னு அறிவிப்பு வந்துச்சு. அதை வேல்ஸ் நிறுவனம் தயாரிக்கிறாங்க. நயன்தாரா, நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு, அது தனி ட்ராக். ஆனால் ஆர்ஜே பாலாஜியுடைய இயக்கத்தில் வெளிவந்த படத்தினுடைய சீக்வல் படம், அடுத்த பார்ட்டை வேறொரு இயக்குனர், ஏன்னா இயக்குனர்கள் தான் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 போயினே இருப்பாங்க. இப்ப சிங்கம் எடுத்துட்டீங்கன்னா சிங்கம் 1, சிங்கம் 2, சிங்கம் 3 ஹரிதான் எடுத்தார். அப்படி பார்ட் 1, பார்ட் 2. இப்ப நெல்சன் ஜெயிலர் 1 எடுத்தாரு, இப்ப ஜெயிலர் 2 நெல்சன் தான் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி பல படங்கள் உதாரணம் நம்ம சொல்ல முடியும். பார்ட் 1 எடுத்தவங்க, பார்ட் 2 எடுத்தவங்க எல்லாம் அந்த இயக்குனர்கள் தான் பெரும்பாலும் எடுப்பாங்க. இவர் கை மாறினதுல என்ன காரணம், ஏன்னா சுந்தர் சியோட அந்த பட்டறையிலிருந்து வெளிவந்தவர் தான் ஆர்ஜே பாலாஜி. அந்த காமெடி சென்ஸ் இவருக்கும் இருக்கும். ஆனா சிசிஎம் படத்தை குரு கைப்பற்றினாரு. இப்ப என்ன ட்விஸ்ட்னா, குரு ஓடி போனார்ல, ஓடி போயிட்டாருன்னு தானே சொல்லணும். பயந்து போயிட்டாரு. ஐயோயோ, இவங்களை நாம வச்சு நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு, ரஜினிகாந்தை வைத்து ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சுந்தர் சி பயந்து ஓடி விட்டாருன்னு தான் நினைக்க தோணுதுன்னு நிறைய பேர் பேசுறாங்கல்ல. நமக்கும் அப்படி தோணுது. ஒரு ஓடி போயிட்டாரு, ஏன் ஓடி போயிட்டாரு, என்ன அழுத்தம் இருந்தாலும் டிஸ்கஸ் பண்ணிட்டு போறவன் தான் வீரன். நான் பயணம் பண்ண விரும்பல, அல்லது என்னால பயணம் பண்ண முடியாது, எனக்கு இதுல உடன்பாடு இல்ல, எதிர்த்து அவர்கிட்ட தகவல் சொல்லிட்டு ஆண்மகனாக வெளியே போயிருந்தாருன்னா சுந்தர் சி ஒரு நல்ல ஒரு இயக்குனருக்கான அடையாளத்தோட இருந்திருப்பாரு. அவர் பொத்தாம் பொதுவா உலகத்துக்கே தெரியுற மாதிரி, ஊர்ல 2 பேரும் ஊர்ல தான் இருக்காரு. ஒருத்தர் டெல்லியில இருக்காரு, இங்கதான் இருக்காரு. ஒருத்தர் நினைச்சா போன்ல பேசியிருக்க முடியும், நேரா போய் பார்த்து சொல்லியிருக்க முடியும். 2 பேரையும் நேர்ல பார்ப்பதற்கு தைரியம் இல்லாத சுந்தர் சி மனைவியினுடைய எக்ஸ்தல பக்கத்துல ஒரு பதிவை போட்ட 1/2 மணி நேரத்துல நீக்குவது வீரனுக்கு அழகானா இல்லை. ஆக அவர் வீரனாக இல்லை. ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு அழுத்தம், ஓடி போயிட்டாரு. சோ அவர் ஓடி போன குரு ஓடி போயிட்டார் இல்லையா, அதை சிஷியன் கைப்பற்றுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அது என்னங்க, அதாங்க தலைவர் 173 படத்தை ஆர்ஜே பாலாஜி இயக்குவதற்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. அது சாத்தியமா, அது பாட்டு ஏதோ ஒரு நடக்குமா அந்த மேஜிக் அப்படின்னா, ஏன் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க, ஏன் வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்க? பட் அது உறுதியான்னு நமக்கு தெரியாது. இப்படி ஒரு தகவல் உலா வருது, இது ஏன் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க? நடந்தா என்ன தப்பு இருக்கு? ஆர்ஜே பாலாஜிக்கு எடுப்பதற்கு திறமை இல்லையா, தகுதி இல்லையா? ரஜினிகாந்தை வைத்து அவரால் பண்ண முடியாதா, இல்ல ரஜினிகாந்தை சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியாதா?
மூக்குத்தி அம்மன் பார்ட் 2வையே போட்டு காட்டி இப்படி எல்லாம் நான் வந்து ட்ரெண்ட்ல இருக்கேன்னு சுந்தர்சி காட்டியதாகலாம் சொல்றாங்க. ஒரிஜினல் வெர்ஷனே பார்த்தவர், வெற்றி பெற்ற ஒரிஜினல் வெர்ஷன் மூக்குத்தி அம்மன் 2 இன்னும் வரல, நம்ம யாரும் பார்க்கல, நமக்கு தெரியாது ஆடியன்ஸ்க்கு அது எப்படி இருக்கும், என்ன ஜானர்ல வரும், வெற்றி பெறுமா தோல்வி அடையுமா, படம் காமெடியா சாமி படமா, என்ன மாதிரி கிராபிக்ஸ் இருக்கு, பேய்க்கும் சாமிக்கும் சண்டையா, சாமிக்கும் பேய்க்கும் சண்டையா, ரெண்டும் ஒண்ணுதான் இல்ல, இத இப்படி போட்டா அது அப்படி போட்டா, அந்த மாதிரி எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனா மூக்குத்தி அம்மன் முதல் பார்ட் மூக்குத்தி அம்மன் படத்தை உலகமே பார்த்து கொண்டாடிடுச்சு. படத்தை எடுத்த தயாரிப்பாளர்கள் லாபம், பேர் நல்லா கிடைச்சிருக்கு. இப்போவும் அந்த படத்தை போட்டா உட்கார்ந்து பார்ப்பதற்கு ரசிப்பதற்கு ஆடியன்ஸ் தயாரா இருக்காங்க. அப்படி வெற்றி படத்தை கொடுத்த ஆர்ஜே பாலாஜிக்கு இன்னொரு டைமென்ஷனாக என்னால இந்த மாதிரி மட்டும் படம் பண்ணல, எல்கேஜி மாதிரி இல்ல, மூக்குத்தியன் மாதிரி இல்ல, இன்னொரு வேறொரு ஜானர்லயும் என்னால படம் பண்ண முடியும். நீ என்ன மூக்குத்தி அம்மன் பண்ற 2, நான் பார் கருப்புன்னு ஒரு படம் பண்றேன்னு சூர்யாவுக்கு ஒரு படத்தை வந்து அவர் வந்து இப்போ டைரக்ட் பண்ணிட்டு, யாருமே எதிர்பார்க்காத பெரிய ட்விஸ்ட் அது. சூர்யா ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல நடிப்பாரா, ஒரு காமெடி நடிகர் பாரு, அவர் இயக்கத்தில் நான் எப்படிப்பா நடிக்கிறேன் அப்படின்னு சூர்யா நினைக்கவே இல்லை. இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு அந்த டீசர் பார்த்துருப்பீங்க, ஒரு பிரம்மாண்டம் அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. அந்த பாடல் காட்சியும் அந்த ஆட்டமும் பாட்டமும் வேற லெவல்ல ஆர்ஜே பாலாஜி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துது. அப்படி இருக்கும்போது ரஜினிகாந்துக்கு அவர்கிட்ட கதை இல்லாம இருக்குமா, அல்லது ரஜினிகாந்த் அவரோடு சேரக்கூடாதுன்னு ஏதாவது வந்து சட்டம் இருக்கா, ஏதாவது கட்டுப்பாடு இருக்கா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைல்ல. இந்த தகவல் சாயந்தரம் அப்படி தகவல் உள்ளா வரும்போது ரொம்ப நல்லா இருக்கு, ஆர்ஜே பாலாஜிக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சா என்ன தப்பு, நல்ல விஷயமா இருக்கே அப்படின்னு நமக்கு நினைக்க தோணுச்சு. நாம நினைக்கிறதெல்லாம் நடந்துருமானா, நடந்தால் மகிழ்ச்சி, நடக்கலனாலும் பரவாயில்ல, முயற்சி எடுக்கலாம். அவர் ஆர்ஜே பாலாஜி மீண்டும் ரஜினியை போய் பார்த்து என்கிட்ட, ஏன்னா அவங்க வந்து யாரும் ஸ்கிரிப்ட் புக்கா பைண்டடா வந்தீங்கன்னா உங்களுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரே கண்டிஷன், படத்துல ரிலாக்ஸா ரொம்ப லைட்டா அதே நேரம் வெயிட்டா ஹியூமர் சென்ஸோட கதையோட வாங்கன்றதுதான் அவர்கள் சொல்லப்படாத ஒரு விதி. கமலஹாசன் அதை தான் வந்து அடிக்கோடிட்டு இருக்காரு. ரஜினிகாந்துக்கும் இப்ப அந்த ரிலாக்ஸ் தான் தேவைப்படுது. அந்த அடிப்படையில ஹியூமர் சென்ஸோட சொல்லக்கூடிய ஒரு லைட் வெயிட்டா கதை சொல்லக்கூடிய ஆர்ஜே பாலாஜி நிச்சயமாக ரஜினிகாந்துக்கு அவருடைய கெரியருக்கு இவர் நிச்சயமாக இவரால் மிகப்பெரிய பெயரை இவர் எடுத்துக்க முடியும். ஆர்ஜே பாலாஜி இந்த படத்தால் நல்ல ரிலாக்ஸா ஹாப்பியா ஒரு படம் பண்ண ஃபீலிங்கே ரசிகர்களுக்கு கொடுக்க முடியும் ரஜினிகாந்தால். அதனால இது நடக்குமா அப்படின்னு தெரியல. இப்படி ஒரு தகவல், இதை தாண்டி நிறைய பேர் அது இதெல்லாம் சொல்றாங்க. ஆனா இன்னொரு தகவலுங்க, திரும்பவும் சொல்லிடுறேன், தனுஷுக்கு வாய்ப்பு இல்லை. இப்ப தனுஷுக்கு தூக்கி பிடிக்கிற ஒரு கும்பல் வந்திருக்கு. இப்ப தனுஷ் தான் நடிக்க போறார், தனுஷ் தான் இயக்க போறான்றாங்க. அதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. ஒரே ஒரு காரணம் தான், அவர் திறமையான இயக்குனர், திறமையான நடிகர், திறமையான தயாரிப்பாளர், அதெல்லாம் மாற்று கருத்து சொல்லவே இல்லை. அவர் வந்து அதெல்லாம் ஓகே. ஆனால் தன் மகளுடைய வாழ்க்கையை வந்து அவரால் பறி போயிடுச்சு, அவரால் தன் மகளுடைய வாழ்க்கை வீணா போச்சுன்னு நினைக்கிற எந்த தகப்பனும் அவருடைய இயக்கத்துல மீண்டும் நடிப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அது வந்து டோட்டலா அந்த ஃபேமிலியை அவமானப்படுத்துற மாதிரி. குறிப்பா பொண்ணு ஐஸ்வர்யாவை அசிங்கப்படுத்துவதற்கு விரும்பினார் ரஜினிகாந்த்னா தனுஷோட சேரலாம். ஆனா அதை செய்ய மாட்டார். ஏன்னா ஐஸ்வர்யா மீது அளப்பரிய அன்பு வச்சிருக்காரு, நம்பிக்கை வச்சிருக்காரு, பாசம் வச்சிருக்காரு, அந்த குழந்தைகள் மீது அவ்வளவு பாசம் வச்சிருக்காரு. அதனால அவருக்கு அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால தனுஷ் ஒரு கதையோட ரெடியா இருக்காரு, அவருக்காக காத்திருக்காரு, காம்பவுண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்றது யாராவது கதை கட்டி விட்டாங்கன்னா அது இணைய கூலியா தான் இருக்கும். சப்போர்ட் பண்ற கும்பல் தான் இந்த வேலையை செய்யும். அதற்கு வாய்ப்பு சாத்தியம் இல்லைன்னு சொல்ல வரேன். அதனால அவர் வந்து இயக்குனரே இல்லைன்னு சொல்லல, அவர் யார வேணாலும் வச்சு எடுக்கலாம். முன்னாடி ஆசைப்பட்டாரு, முன்னாடி ரஜினிகாந்த் ஒரு கதை சொல்லியிருக்காருலாம் உண்மைதான். ஆனா அன்று இருந்த நிலைமை வேற. அன்று மருமகனா இருந்தாரு, மகனை போல பார்த்துக்கிட்டார் ரஜினிகாந்த். ஆனால் தனுஷுடைய ஒரு தவறான செய்கையினால, தனுஷுடைய தவறான நடவடிக்கையால மிகப்பெரிய ஒரு பெரிய உயரத்தை அடைய வேண்டிய தனுஷ், அவரும் சுந்தர்சி மாதிரியே அவசரப்பட்டு கையில் கிடைத்ததை தூக்கி வீசிட்டு கண் தெரியாம தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. ரஜினிகாந்த் என்கிற சூப்பர் ஸ்டாரால் மட்டும்தான் தனுஷுக்கு இந்த உயரமும் இத்தனை பெரிய அடையாளம் கிடைச்சது. அவர் திறமை கிடைச்சது, அவர் ஒரு பெருசா பண்ணாரு, அதெல்லாம் அப்புறம். ட்ரம்ப் கார்டாக பயன்படுத்தப்பட்டவர் ரஜினிகாந்த். இதுல எங்கேயுமே மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது. ஆனால் அந்த நன்றி உணர்ச்சி சுத்தமா கிடையாதுங்க தனுஷுக்கு. இருந்திருந்தால் இந்த மாதிரி விஷயங்களை செய்திருக்க மாட்டார். 1000 நடந்தாலும், என்ன நடந்திருந்தாலும்
ஐஸ்வர்யாவே டைவர்ஸ் பண்ணிருக்க மாட்டார், விவாகரத்து பண்ணிருக்க மாட்டார், குடும்பத்தை விட்டு போயிருக்க மாட்டார், குடும்பத்தை சட்ட ரீதியாக பிரிச்சிருக்க மாட்டார். இந்த செய்ததற்கு தனுஷ் காலத்துக்கும் அது செய்த பிழைக்கு என்றைக்கு இருந்தாலும் மீண்டும் ரஜினியோடு இணைவதற்கோ ரஜினியை இயக்குவதற்கோ ரஜினிக்கு படம் செய்வதற்கோ வாய்ப்பே கிடையாது அப்படின்றதுதான் என்னை போன்றவர்களுடைய ஒரு பார்வையா இருக்கு. நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு நான் அதை இது பத்தி பேச மாட்டேன், இந்த விஷயத்துல அப்படி சொல்ல மாட்டேன். ஸோ தனுஷுக்கு வாய்ப்பு இல்லை, சொல்றவங்க சொல்லிட்டு போட்டோம், அது பத்தி பிரச்சனை கிடையாது. ஓகே, ஸோ இந்த 173ஐ இயக்கும் இயக்குனருடைய பெயரை வந்து விரைவில் அவங்க அறிவிச்சுட்டு பிப்ரவரியில, அதாவது ஜனவரி பொங்கல் முடிஞ்ச உடனே தை மாசத்துல ஷூட்டிங் போற திட்டத்தில் இருப்பதாக சொல்லப்படுது. எந்த படம்னா அந்த 173. ஜெயிலருடைய வேலைகள்லாம் முடிச்சு கொடுத்துட்டு டிசம்பர்ல முடிச்சிருவாரு. ஜெயிலர் வேலைகள்லாம் டப்பிங் பேசுறதா இருக்கட்டும், மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் முடிச்சிட்டாருன்னா அவர் ஃப்ரீ ஆயிடுவாரு. 10 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு அழகா கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் ஹாப்பியா இருந்துட்டு நியூ இயர் பிறந்து பொங்கல்கள்லாம் கொண்டாடின உடனே அப்படியே ஜாலியா வந்து 173க்கு போவதற்கு ரஜினிகாந்த் தயாராகி கொண்டிருக்கிறார். அந்த சம்பவங்களை எதிர்கொள்வதற்கும் அது குறித்த நிறைய தகவல்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கும் உங்களை மாதிரி நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். எந்த தகவல் வந்தாலும் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.